அந்த 2 பொண்ணுங்களும் பஸ்ல ஏறிட்டாங்களா? ஆமாண்ணே ஏறிட்டாங்கண்ணே. இப்போ அந்த ஸ்கூல் பசங்க 2 பேரும் எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க பாரு. என்னப்பா இது டெய்லி இப்படி? பரவாயில்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வழியாறீங்க? எங்க அக்கா இருந்தா நாங்க இடம் தர மாட்டோமா? உட்காருங்க அக்கா ப்ளீஸ். அந்த பொண்ணுங்க உட்காந்துட்டாங்களா? உட்காட்டாங்கண்ணே. இனி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவான் பாரு. அண்ணே ஸ்டார்ட் பண்ணிட்டானே. இதுக்கப்புறம் வண்டி பள்ளத்தில் விழுகாது, மேட்டில் ஏறி இறங்காது, அப்படியே ரதம் மாதிரி போகும் பாரு. அண்ணே எப்படிண்ணே எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே கரெக்டா சொல்றீங்க? அடே பஸ் ரிப்பேர் ஆகி நின்னதுல இருந்து திரும்ப எடுத்த வரைக்கும் எல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரியே இருக்குமே. ஆமாண்ணே எல்லாமே யதார்த்தமா தான் நடந்தது. அதான் ஒரு மண்ணும் கிடையாது, அம்புட்டும் பிராடுவேன். இந்த டிரைவரும் கண்டக்டரும் அண்ணன் தம்பிங்க. அந்த ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்கால அந்த பொண்ணு பேரு கண்மணி. அந்த கண்மணியை நம்ம டிரைவர் வேலுப்பாண்டி ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு திரும்பி கூட பாக்குறது இல்ல. அந்த பொண்ணு டெய்லி இந்த பஸ் ஸ்டாப்ல தான் ஏறும். ஒரு சில நாள் அந்த பொண்ணு வர லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, பஸ் ரிப்பேருமாங்க, டயர் பஞ்சருமாங்க, டீசல் இல்லைம்பாங்க. அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் பஸ்ஸை எடுக்கவே மாட்டாங்க, கொலையா கொன்றுவாங்க. அப்படியானே? என்ன நொப்படியானே கதை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலை அங்க விட்டு நோன்றியாடா. பார்ட்டி நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. பேசி கரெக்ட் பண்ணிடுவோமா? ஐயோ தெரிஞ்ச பொண்ணானே? ஆமா ராஜா. யாருண்ணே? என் சம்சாரம். என் கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ நல்ல சுண்ணல் போங்கோ. கண்மணி ஒரு நிமிஷம் இங்க பாரு, பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்க மாட்டேன், கத்தி அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? தினம் தினம் இப்படி உன்னை கேவலப்படுத்துறனே, உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே, து. டேய் அந்த பிள்ளை காரு திப்பிட்டு போறத பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது. எப்படா? அதான்டா காதல். எது காரு திப்பிட்டு போறதா? என்னப்பா இன்னைக்கு அர்ச்சனையா? நான் தான் சொன்னேன்ல அவளை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி தரேன்னு. காதலியை கரெக்ட் பண்ணுவது எப்படின்னு ஆத்தா காலேஜ் வச்சு நடத்துது. மேம் போங்க. டேய் விட்றா. ஏமா கண்மணிக்கிட்ட என்னை பற்றி அடிக்கடி ஏதாவது சொல்லுமா? கண்டிப்பா நான் சொல்றேன். நீ எனக்கு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு, சரியா? சரி பண்ணுறேன். உன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு, லைஃப்ல என்னைக்காவது உன் சொந்த காசை போட்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்ட்டு. என்ன அதானே உன் போனை எவன் பான்சர் பண்ணானோ? போ. நான் இங்கிட்டு போகணும். எங்க? சரி நீ மறக்காம என் போனுக்கு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி சரி விட்டுரு. பண்ணுறேன் போ. அப்படியே முருகா. இது உங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, இது உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இது உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது என் வீட்டு நகையை அடகு வச்ச ரசீது, இது என் பைக்கு அடமான வச்ச ரசீது, இது என் தோட்டத்தை வித்த பத்திரம். இனி என்கிட்டயும் ஒன்னும் இல்ல. ஏயா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கா 1 மாசம் என்ன பெட்ல படுக்க வச்சீங்க? சார் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். நாங்க யாரையும் 1 மாசம் பெட்ல வச்சிருந்து உசுரோட அனுப்புனதில்ல. நல்ல ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்கயா? நல்ல ஹாஸ்பிட்டலா? அதுக்கு பக்கத்து தெருவுக்கு தான் போகணும். இன்னைக்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி. டாக்டர் வந்துட்டாரா? உள்ள இருக்காரு. அந்த ரிப்போர்ட் அங்க வை. குட் மார்னிங் டாக்டர். என்ன கண்மணி இன்னைக்கு லேட்டா? பஸ் லேட்டு சார். சரி சரி போங்க. அப்பா அம்னியப்பா, எனக்கு பெருசா ஒன்றும் ஆசை இல்லைப்பா. லோக்கல்ல மின்னல் மினி பஸ்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிற என் பஸ்ஸு ஒன்ன மாதிரி ஆம்னி பஸ்ஸா மாறி தென்பழனிலேருந்து சென்னை வடபழனி வரைக்கும் ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப. ஏ வாங்க வாங்க வாங்க. மலாலே நேற்றை விட இன்னைக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு. சரி செலவு கணக்கு சொல்லிட்டு மீதியை கொடுத்துட்டு போங்கடா. இருங்க மலாலே, அவசரத்துக்கு ஒரு ஸ்டைல் பண்ண முடியுதாங்க. டிக்கெட் பேலன்ஸ் பேப்பர். மலாலே டீசல் 1700, ஆயில் 650,
ம் பஞ்சருக்கு 150, கையில் அடிபட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250, கியர் ராடு மாற்றினது 800, ம் சம்பளம் 3 பேருக்கு 800, ம் படிக்காசு ஒரு 200, ம் 7 ஆக மொத்தம் 4500. ஆமாங்க முதலாளி. கலெக்ஷன் எவ்வளவுமா? கலெக்ஷன் 4300. இப்போ நான் 200 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாங்க முதலாளி. சரி. ஐயா ஏத்தாப்புல கடை திறந்துருக்கான்னு பாரு. ஆமாம் திறந்துருக்குங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க. தின்னுபிட்டு சாவரக்கு தம்பளை கேட்க. ஏல அண்ணன் தம்பி 2 பேரை நம்பி பஸ்ஸை படைச்சிருக்கனே. ஒரு நாளாவது கணக்கு காட்டும் போது ஒரு 100 ரூபா தால கண்ணில் காட்டிட்டு டெய்லி கணக்கு காமிச்சு 200 கொடு 300 கொடுன்னு வாங்கிட்டு போறீல. என்ன வெங்காயத்துக்குல நாங்கள் ஓட உட்காந்துருக்கேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதா? பச்சை கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் பரவாயில்ல, ஒரு பச்சை கலர் டப்பாவை கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் பேசஞ்சிட்ட பிட்பேட் அடிச்சா கொடுக்க முடியும்? ஏன்னா அப்போ ஒன்று செய்யி. போற வழியில பஸ்ஸை காவல அரை விலைக்கு வித்து தொலை வேண்டியதில்ல. ஐயா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எவன் வாங்குறேன்? இதுக்கு மேலே தள்ளி வராந்தா அதை இடைக்கு தான் போடணும். ஏய் சீக்கிரம் வந்து தொலைடா, கடையை முடிகிற போகிறாங்க. குப்பை வண்டியில் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. முதலாளி என்னப்பா? ரம்ஜானுக்கு போனஸ் முதலாளி. ஓ ஆமாம்ல, அது வேற கண்டிப்பாக செய்யணும். இந்த பணத்தை கொடுப்பா. இப்படி வாங்க பாய். சரிங்க முதலாளி. நான் கேள்விப்பட்ட சாவணும் உனக்கு ரம்ஜானுக்கு எல்லாரும் புடிச்சுக்கல. பார் டேயா? பழனிக்காரங்களுக்கு சேட்டையை பார்த்தியா? பார் டே, பாருக்கெல்லாம் டே கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடினா என்ன தப்பு? நீங்கள் பஸ் டே, காலேஜ் டே, வீணா போன காதலுக்கு கூட லவர்ஸ் டேன்னு கொண்டாடுவீங்க. இவ்வளோ அழகாக ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதுக்கு பார்ட்டின்னு கொண்டாடக்கூடாதா? இந்தா போய் சரக்கு வாங்கிட்டு வா. டேய் என்ன? டேய் என்ன? புரியல. நான் வீட்டை விட்டு வந்து 3 நாட்கள் ஆகிறது. என்னால் வண்டி ஓட்ட முடியவில்லை. நான் எப்படி வீட்டுக்கு போவது? ஏண்டா தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ்லே சப்டைட்டில் போற அளவுக்கு கொடுத்துருக்க. எப்பரா வண்டி ஓட்டுவ? எப்பரா ஓட்டுவ? போடா போடா பா போட்டான்டா. டேய் அவனை வெளில பிடிச்சி தள்ளிட்டு வாடா. போயிட்ட நீ உட்கார்றா. உட்கார். டேய் என்ன சாமி பாட்டு பாடுற போது சத்தம் போட. சாமி பாட்டுல இங்க பாடக்கூடாது. படுத்துக்க. சரி. டேய் அங்க போய் ஓம்பெட்ல படுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். பா இவங்க முன்னாடி ஒரு கட்டிங் போடுறதுக்குள்ள ஏகப்பட்ட ஏழ்ற. டேய் எடுங்கடா. பிரதர் மண்ணாய்க்கு அப்புறம் என்ன பிரதர்? புண்ணாகி போற. படு படுத்துக்க. ஏப்பா சேஸு குடி குடா. உருள உருள கிழங்கு நீ உரிச்ச உருள கிழங்கு கருண கருண கிழங்கு நீ கடைஞ்ச கருண கிழங்கு உருள உருள கிழங்கு நீ உரிச்ச உருள கிழங்கு கருண கருண கிழங்கு நீ கடைஞ்ச கருண கிழங்கு அடி கட்டாமலே படக்குது ஒட்டாமலே தடக்குது கெட்டாமலே படக்குது ஐயோ ஐயோ பட்டாரமே இருக்குது கொட்டாரமே சரக்குது பட்டாளமே பறக்குது ஐயோ ஐயோ
அழுத்தெல்லாம் இறங்கி போச்சு அடிபடிப்புல கறங்கி போச்சு அழகான மஞ்ச கிழங்கு மண்டைக்குள்ள வேத்து போச்சு மனசுக்குள்ள போத்து போச்சு மலையாள கப்ப கிழங்கு இழுத்து போத்தோம் சிலையே கழுத்த கட்ட வரவா பழுத்த வாழ கொலையே வெளுத்து கட்ட வரவா அடி கட்டாமலே பட படக்குது ஓட்டாமலே தட தடக்குது கிட்டாமலே பட படக்குது ஐயோ ஐயோ வட்டானமே கிரு கிருக்குது கொட்டானமே சர சரக்குது பட்டானமே பர பறக்குது ஐயோ ஐயோ நானா நானா நீயும் நானும் கூட்டிக்கலாம் நல்லா சோறு ஊட்டிக்கலாம் புரிக்காத சீனி கிழங்கு அடி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் ஷேப்பான சேப்ப கிழங்கு பஞ்சவர்ண கிளியே பஞ்சம் தீக்க வரையா மஞ்ச காட்டு மயிலே மஞ்சம் பார்க்க வரையா அடி கட்டாமலே பட படக்குது ஓட்டாமலே தட தடக்குது கிட்டாமலே பட படக்குது ஐயோ ஐயோ வட்டானமே கிரு கிருக்குது கொட்டானமே சர சரக்குது பட்டானமே பர பறக்குது ஐயோ ஐயோ நானா நானா அடி கட்டாமலே பட படக்குது ஓட்டாமலே தட தடக்குது கிட்டாமலே பட படக்குது ஐயோ ஐயோ வட்டானமே கிரு கிருக்குது கொட்டானமே சர சரக்குது பட்டானமே பர பறக்குது ஐயோ ஐயோ நானா நானா